ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நடராஜருக்கு நடக்கும் மகா அபிஷேகங்களில் ஒன்றான சித்திரை திருவோணம் மற்றும் அஷ்டமி இணைந்த நாள். ஒரு ஆண்டில் 6 நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் நடத்தப்படும். இதில் 3 நட்சத்திர நாட்கள், 3 திதி நாட்கள். அதில் ஒன்று சித்திரை திருவோணம். தேவர்கள் வழிபடும் சிவமூர்த்தம் நடராஜர். தினமும் 6 கால பூஜைகள் செய்து அவர்கள் அவரை வழிபடுகிறார்கள். நமக்கு ஓர் ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாளுக்கு சமம். அப்படி இருக்க அவர்கள் அபிஷேகம் செய்த 6 காலங்களே இந்த 6 தினங்கள் என்கின்றன புராணங்கள். தேவர்கள் வழிபடும் காலத்தில் நாமும் நடராஜ பெருமானை அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் என்று வகுத்துள்ளன நமது முன்னோர்கள். நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும் இடத்தில் 30 கோடி தேவர்களும் அரூபமாய் எழுந்தருளியிருப்பதாக ஐதீகம். எனவே அந்த நேரத்தில் நடராஜரின் அபிஷேகத்தை தரிசனம் செய்து நாம் வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல் யாவும் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக வறுமை நீங்கும், செல்வச் செழிப்புடனான வாழ்க்கை அமையும், பாபங்களிலிருந்து விடுதலையும், பிறவி பெருங்கடலை கடக்க நல்ல அருளும் சித்திக்கும். அனைவரும் இன்று சிவாலயம் சென்று நடராஜ பெருமானின் அற்புத அபிஷேகத்தை தரிசிக்க முயற்சிக்கலாம். இந்த சிறப்பு மிக்க வைபவத்தினை கண்டால் புண்ணியம் ஏற்படும் என்பது மட்டுமல்ல, நினைத்தாலே புண்ணியம் உண்டாகும். அதனால் இயலாதோரும் அவரவர் இருந்த இடத்திலிருந்து நடராஜ பெருமானை பிரார்த்தித்து அரியதொரு ஸ்தோத்திரமான பதஞ்சலி முனிவர் இயற்றிய நடராஜ ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து இந்த வைபவ நாளில் சிவன் அருளை பெறலாம். அத்துடன் அஷ்டமியில் ஆதிசங்கரர் அருளிய காலபயம் போக்கும் 16 வகை செல்வங்களையும் முக்தியும் தரவல்ல காலபைரவாஷ்டக்கும் சேர்த்து பாராயணம் செய்யலாம். நடராஜ பெருமானின் அரியதொரு ஸ்தோத்திரம்னு பார்த்தோம். ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி அதன் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் இயற்றிய நடராஜ ஸ்தோத்திரம் சம்பு நடனம், நடேச மகிமா, நடேசாஷ்டகம் அப்படின்னு அழைக்கப்படுறது. ஆடவல்ல பெருமானாகிய ஸ்ரீமத் நடராஜ மூர்த்தி திருநடனம் செய்யக்கூடிய இடத்துலெல்லாம் நந்திதேவர், பிருங்கி முனிவர், வியாகிரபாதர், பதஞ்சலி முனிவர் எல்லாருமே இருக்கிறதா ஐதீகம். நாம் அனைவருமே கோவில்ல நடராஜர் சன்னதியில பார்த்திருப்போம். நந்திதேவருக்கு 2 கொம்புகள், பிருங்கி முனிவருக்கு 3 கால்கள், வியாகிரபாதருக்கு நகங்கள் கூட கால்கள் போலவே இருக்கும். ஆனால் ஆதிசேஷனுடைய அம்சமான பதஞ்சலிக்கு கால்களோ கொம்புகளோ இல்ல. ஆக அனைவருமே பதஞ்சலி முனிவரை கேலி பண்றா. அதை கேட்ட பதஞ்சலி முனிவரோ, எனக்கு காதும் கண்ணும் ஒன்றே அப்படின்னு சொல்லி இறைவன் ஆடுறத பார்க்கிற போதே அவருடைய திருவடிகளோட தாள லயத்தையும் நான் உணர்ந்து கொள்றேன். அதற்கு ஏத்தாப்புல கொம்பும் காலும் இல்லாத ஸ்தோத்திரம் ஒண்ணு செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அழகானதொரு ஸ்தோத்திரத்தை பாடினார். அதாவது இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்துல ஆகாரம் என்னும் கால் கொண்ட நெடில் எழுத்துக்களும் ஓகாரம் என்னும் கொம்பு கொண்ட எழுத்துக்களும் இல்லாததாக அமைந்துள்ளதா இதனுடைய சிறப்பு. சரணம்னா கால், ஸ்ருங்கம்னா கொம்பு. தனக்கு கொம்பும் காலும் இல்லை என்று கேலி செய்ததால் கொம்பும் காலும் கொண்ட நெடில் எழுத்துக்கள் இல்லாத சிறப்பானதொரு ஸ்ரீ சரண ஸ்ருங்க ரஹித நடராஜ ஸ்தோத்திரத்தை நமக்காக படைத்துள்ளார். அந்த ஆடல் வல்ல பெருமான் ஆடுகிற போது அவருடைய திருவடி சதங்கைகள் ஜல 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 ஜலன ஒளி எழுப்புகின்றன. அந்த லயத்துக்கு ஏற்ப பிரம்மாவும் திருமாலும் திமி 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 அப்படின்னு மத்தளம் வாசித்து கைத்தாளம் போடுகின்றனராம். இதை முருகப்பெருமான், கணபதி, நந்திதேவர், பிருங்கி, பிரம்மா, பதஞ்சலி முனிவர்னு ஒரு பக்தர்கள் வெள்ளமே கூடியிருக்கிறதாம். அது மட்டுமா, பிரம்மஞானிகளான சனகாதி முனிவர்கள் கூட அந்த நடனத்துல மயங்கி பெருமான் தாழ் பணி கிறார்களாம். இப்படி தில்லையம்பலத்தில் ஆடும் அருட்கூத்தை நினைந்து நினைந்து ஹிருதயத்தில் துதிப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. நாமும் இந்த நடராஜ ஸ்தோத்திரத்தை பாடி அந்த ஆடல் வல்லானை துதிப்போம். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பதஞ்சலி கிருத நடராஜ ஸ்தோத்திரம். ஸ்ரீ பதஞ்சலி கிருத நடராஜ ஸ்தோத்திரம். சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதம் ஜல ஜலம் ஜலித மஞ்சு கடகம் பதஞ்சலி திருகஞ்சன மணஞ்சன மச்சஞ்சல பதம் ஜனன பஞ்சன கரம் கதம்பருச்சிமம்பர வசம்பர மமம்புத கதம்ப கவிடம்ப ககளம் சிதம்புதி மணிம்புத ஹிருதம்புஜ ரவிம்பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ ஹரம் திரிபுரபஞ்சன மணந்த கிருத கங்கண மகண்ட தயமந்தரஹிதம் விரிஞ்சி சுரசம்ஹதி புரந்தர விசிஞ்சித பதம் தருண சந்திரமகுடம் பரம்பத விகண்டிதயமம்பசித மண்டித தனும் மதன வஞ்சன பரம் சிரந்தன மமும் பிரணவ சஞ்சித நிதிம்பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ அவந்தமகிலம் ஜகதபங்க குணதுங்க மமதம் திருத விதும் சுரசரித
तरङ्गनिकुरुम्बधृतिलम्पटजटं शमणडम्बसुहरं भवहरं शिवं दशदिगन्तरविजृम्भितकरं करलसन्दृगशिशुं पशुपतिं हरं शशिधनञ्जयपतङ्गनयनं परचितम्बरनटं हृदि भज अनन्तनवरत्नविलसत्कटककिङ्किणिजलं जलजलं जलरवम् मुकुन्दविधिहस्तगतमद्दललयध्वनिदिमिद्दिमितनर्तनपदम् शकुन्तरतबर्हिरतनन्दिमुखभृङ्गिरिटिसङ्गनिकटम् सनन्दसनकप्रमुखवन्दितपदं परचिदम्बरनटं हृदि भज अनन्तमहसं त्रिदशवन्द्यचरणं मुनिहृदन्तरवसन्तममलम् कबन्धवियदिन्द्ववनिगन्धवहवन्हिमकबन्धुरविभञ्जुवपुषम् अनन्तविभवं त्रिजगन्तरमणिं त्रिनयनं त्रिपुरखण्डनपरम् सनन्दमुनिवन्दितपदं सकरुणं परचिदम्बरनटं हृदि भज अचिन्त्यमलिवृन्दरुचिबन्धुरगलं कुरितकुन्दनिकुरुम्बधवळम् मुकुन्दसुरवृन्दबलहन्तृकृतवन्दनलसन्तमहिकुण्डलधरम् अकम्पमनुकम्पितरतिं सुजनमङ्गलनिधिं गजहरं पशुपतिम् धनञ्जयनुतं प्रणतरञ्जनपरं परचिदम्बरनटं हृदि भज परं सुरवरं पुरहरं पशुपतिं जनितदन्तिमुखषण्मुखममुं मृडं कनकपिङ्गलजटं सनकपङ्कजरविं सुमनसं हिमरुचिम् असङ्गमनसं जलधिजन्मकरलं कवलयन्तमतुलं गुणनिधिं सनन्दवरदं शमितमिन्दुवदनं परचिदम्बरनटं हृदि भज अजं क्षितिरतं भुजगपुङ्गवगुणं कनकशृङ्गिधनुषं करलसत् कुरङ्गप्रतुटङ्गपरशुं रुचिरकुङ्कुमरुचिं डमरुकं च ददतमम् मुकुन्दविशिखं नमदवन्द्यफलदं निगमवृन्दतुरगं निरुपमम् सचण्डिकममुं जटिति संहृतपुरं परचिदम्बरनटं हृदि भज अनङ्गपरिपन्थिनमजं क्षितिदुरन्दरमलं करुणयन्तमखिलम् ज्वलन्तमनलं ददतमन्तकरिपुं सततमिन्द्रसुरवन्दितपदम् उदञ्चदरविन्दकुलबन्धुशतबिम्बरुचि संहति सुगन्धिवपुषम् पतञ्जलिनुतं प्रणवपञ्चरशुकं परचिदम्बरनटं हृदि भज इति स्तवममुं भुजगपुङ्गवकृतं प्रतिदिनं पठति यः कृतमुखः सदः प्रभुपदद्वितयदर्शनपदं सुललितं चरणशृङ्गरहितं सरः प्रभव सम्भव हरित्पतिहरिप्रमुख दिव्यनुतशङ्करपदम् स गच्छति परं न तु जनुर्जलनिधिं परमदुःखजनकं दुरितदम् इति श्रीपतञ्जलिमुनिप्रणीतं चरणशृङ्गरहित नटराजस्तोत्रं सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः। श्री कालभैरवाष्टकम् देवराज सेव्यमान पावनाङ्घ्रिपङ्कजं व्यालयज्ञसूत्रमिन्दु शेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे देवराज सेव्यमान पावनाङ्घ्रिपङ्कजं व्यालयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे भानुकोटिभास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमीप्सितार्थदायकं त्रिलोचनं
कालकालमम्बुजाक्षमक्षशूलमक्षरं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। शूलटङ्कपाशदण्डपाणिमादिकारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामयम्। भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। भुक्तिमुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहं भक्तवत्सलं स्थितं समस्तलोकविग्रहम्। विनिक्वणन्मणोज्ञ हेमकिङ्किनीलसत्कटिं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। धर्मसेतुपालकं त्वधर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुं। स्वर्णवर्णशेषपाशशोभिताङ्गमण्डलं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। रत्नपादुकाप्रभाभिरामपादयुग्मकं नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनम्। मृत्युदर्पणाशनं कराळदंष्ट्रमोक्षदं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। अट्टहासभिन्नपद्मजाण्डकोशसन्ततिं दृष्टिपातनष्टपापजालमुग्रशासनम्। अष्टसिद्धिदायकं कपालमालिकाधरं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। भूतसङ्गनायकं विशालकीर्तिदायकं काशीवासलोकपुण्यपापशोधकं विभुं। नीतिमार्गकोविदं पुरातनं जगत्पतिं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनम्। शोकमोहलोभदैन्यकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवम्। भूतसङ्गनायकं विशालकीर्तिदायकं काशीवासलोकपुण्यपापशोधकं विभुं। नीतिमार्गकोविदं पुरातनं जगत्पतिं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनम्। शोकमोहलोभदैन्यकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवम्। इति श्रीमत्परमहंसपरिव्राजकाचार्यस्य श्रीगोविन्दभगवत्पूज्यपादशिष्यस्य श्रीमच्छङ्करभगवतः कृतौ श्रीकालभैरवाष्टकं सम्पूर्णम्। श्रीगुरुभ्यो नमः।